ஓகே சார், நீங்கள் எதுவுமே தலைக்கு எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு அந்த வேலை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஐயோ, என் புள்ள வரானே, இவ வேற வீடு துடிக்கிறாளே. அம்மாடி மருமவளே, ஐச்சம்மா. ஐச்சத்தை எவ்வளோதான். சரிம்மா, அது நான் தொடச்சிக்கிறேன், நீ உக்கார சோஃபா மேலே. பரவாயில்ல அத்தை, இவ்வளோ துவைச்சிட்டேனாம்மா, இது தூணு தானே, நானே துவைச்சிட்றேன். இங்கே பாரு, நீ ஏந்திரு மேலே, ஏந்து மேலே உக்காரு. வந்துட்டானா? அப்பாடா, இன்னும் வரல. எப்படியோ நல்லா கால் நீட்டி உக்காரு. ஐயோ அத்தை, உங்கள் முன்னாடி எப்படி அத்தை கால் நீட்டிக்கிட்டு உக்காறது? நான் உங்கள் முன்னாடி சோஃபாவில் உக்காறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அத்தை. ரொம்ப தான் மரியாதை, கால் நீட்டி உக்காருன்னு சொல்கிறல்ல. ஏன் அத்தை, என்னாச்சு அத்தை? அது ஒன்றும் இல்லைம்மா, புள்ளத்தாச்சி வீடு துடிக்கிற இல்லையா, பார்த்த உடனே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதுதான் கொஞ்சம் நான் துடைச்சிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நிஜமாவா அத்தை? என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா அத்தை? பாசமாவது மண்ணாங்கட்டியாவது. என் புள்ள வராண்டி, அவன் முன்னாடி ஒன்று வாழை வாங்குறத பார்த்தானா என்னை அவன் தப்பான்னு நினைப்பான். என்ன அவன் ஒரு செகண்டு கூட என்னை அவன் தப்பான்னு நினைக்கவே கூடாது. அவன் என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நான் கடவுளாக இருக்கணும். நான் சொல்கிறது தான் அவனோட வேத வாக்காவே இருக்கணும்டி. நான் யாரு? அத்தை, ஆமாம்மா, உன் மேலே எப்படி பாசம் இல்லாமல் இருக்கும்? அம்மா, இதெல்லாம் ஏமா நீ செய்கிற? அஞ்சலி, அம்மா அங்கே வேலை செய்கிறாங்க, இப்படி நீ கால் நீட்டி உக்காந்துருக்க அம்மா முன்னாடி, என்னது இது? புள்ளத்தாச்சி பொண்ணை எதுக்கு பார்த்துட்டுற? அப்படி தான் உக்கார முடியும். இருக்கட்டும்மா, கால் நீட்டி உக்காந்துருக்கா, ஒரு மரியாதை வேணா? நீ கீழே தொடிக்கிற, அவ கால் நீட்டி மேலே உக்காரலாமா? இப்போ ரூமில் படுக்கலாம்ல, ஒரு ரூமில் போடுப்போ. அஞ்சலி, இப்படியெல்லாம் படுக்காத, அம்மாவுக்கு மரியாதை கொடு. அங்கே பாரு, எந்த மாமியாராச்சும் இப்படி பார்த்துக்குவாங்களா? நீ முழுகாமல் இருக்கிறன்னுட்டு வீட்டு வேலையை இஷ்டு போட்டு செய்கிறாங்க. வீடு தொடைக்கிறதுலேருந்து பூச்சி எல்லாமே அவங்க தானே செய்கிறாங்க. என்னங்க நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் ரொம்ப கோவத்தில் இருக்கிறேன். நீ ஏன் இப்படி பண்ணுவ? என்னால் நம்பவே முடியல. எப்போவுமே அம்மாவுக்கு ரொம்ப நீ மரியாதை கொடுப்பதேன்னு, இன்னைக்கு என்னாச்சு அஞ்சலி? அம்மா தொடிக்கிறாங்க, நீ இப்படி கால் நீட்டி போட்டு உக்காரலாமா? தப்பு இல்லை. சரி போட்டோ கொடுப்பா, அவ எப்படி வேலை செய்ய முடியும்? ஐயோ அம்மாடா. அம்மா, என்னாச்சுமா? அம்மா, அது நீங்க ஒன்றும் முதல்ல இல்லைப்பா, உட்காருங்கம்மா. 3 ரூம் தொடிச்சு, இந்த ஹாலெல்லாம் தொடிச்சு, இந்த கையெல்லாம் வலிக்குது, தலை கிரகிரான்னு சுத்துது, 2 அண்டா பாத்திரம் வர கடந்துச்சு, ஒன்றே வெளிக்கு போட்டேன்னா அது ஒரே டயர்டாகி பிபி என்னவோ லோ வர மாதிரியே இருக்குதுப்பா. உங்களுக்கு யாருமா இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க? அஞ்சலி, இந்த வேலையெல்லாம் எதுக்கு அம்மாவை செய்ய விடுற? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும் இல்லை, நீ தானே பார்த்துக்கணும். அடி பாவி, காலையிலேருந்து எல்லா வேலையும் நான் தானடி செஞ்சேன். ஒரு குச்சி கூட இப்படி எடுத்து இப்படி போடல, இப்படி நடிக்கிற. இவ்வளோ வேலை செஞ்சவ நானே இப்படி நிற்கிறேன். உனக்கு என்னடி வந்துச்சு? சே, உங்களுக்கெல்லாம் எப்படி நடிக்கிறதுக்கெல்லாம் வருது? கடவுளே, இதுக்கு ஒரு அளவே இல்லையா? என்ன அஞ்சலி சைலண்டா நிக்கிற? இல்லைங்க, நான் செய்யாதேன்னு தான் சொன்னேன். அத்தை தான் நீ உக்காரு நான் செஞ்சுக்கிறேன்னுட்டு எல்லா வேலையும் செய்ய சொன்னாங்க. ஆமாப்பா, ஆமாம் ஆமாம். அம்மா, அஞ்சலிக்கு உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு அவ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னப்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிற? அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே, நீ சொல்லுமா. சரிம்மா, நான் ரூமுக்கு போகிறேன். ஆனால் தயவு செஞ்சு இன்னொரு முறை இந்த மாதிரி வேலை செய்யாத, சரியா? சரிப்பா. நீ தான் அஞ்சலி அம்மாவை பார்த்துக்கணும், வேலை செய்யாத மாதிரி, சரியா? சரிங்க. சரிம்மா, நான் ரூமுக்கு போகிறேன். சரிப்பா. ஹலோ அத்தை. பார்த்தால என் புள்ளிய, என் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் பார்த்தாலும் அவனால் தாங்க முடியாது, சரியா? ஏன் அத்தை, நான் செஞ்ச வேலையில் நீங்கள் செஞ்சேன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் செய்கிறீங்க? அது ஏன் இஷ்டம், நீ கேட்காத. 10 மாதம் கஷ்டப்பட்டு பெற்றவோ நான் என் புள்ளிய. என் பிள்ளைகிட்ட நான் எது வேணாலும் சொல்லுவேன், அது என்னோட இஷ்டம். போ, போயிட்டு பாத்திரம் இன்னும் கொஞ்சம் கிடக்கு, கழுவி போடு போ.